வணக்கம். மூலத்தரவுகளிலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த பிரத்யேக அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்க வீட்ல ஒரு 800 சதுரடி இடம் சும்மா கிடக்கிறதா? அதாவது ஒரு மொட்டை மாடியோ அல்லது யூஸ் பண்ணாத ஒரு பெரிய அறையோ இருக்கா? அந்த இடத்தை எப்படி ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஹோம் ஜிம்மா, உங்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஃபிட்னஸ் சரணாலயமா மாத்துறது அப்படிங்கிற ஆர்கிடெக்சரல் மற்றும் இன்ஜினியரிங் மாஸ்டர் கிளாஸ்க்குள்ள தான் நாம இப்ப நுழைய போறோம். உண்மையிலே இந்த பயணம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. வருஷா வருஷம் ஜனவரி மாசம் வந்தாலே நம்ம ஆளுங்களுக்கு ஜிம் ஃபீவர் வந்துடும் இல்லையா? ஆர்வமா போய் பல ஆயிரம் கட்டி மெம்பர்ஷிப் வாங்குவோம். ஆனா ரியாலிட்டி என்ன? டிராபிக்ல அடிபட்டு ஜிம்முக்கு போய் அங்க மிஷினுக்காக வெயிட் பண்ணி, முக்கியமா ஸ்குவாட் ரேக்ல உட்கார்ந்துக்கிட்டு யாராவது போன் நோண்டிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்காக காத்து கிடந்து கடைசியில நேரம் இல்லாம ஜிம்முக்கு போறதே நிறுத்திடுவோம். அது மட்டும் இல்லாம பப்ளிக் ஜிம்ல வியர்வை, ஹைஜீன் பிரச்சனைகள் வேற. ஆனா இந்த ஹோம் ஜிம் விஷனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜீரோ டிராபிக், வெயிட்டிங் கிடையாது, 100% கிளீன். உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஒரு ஹோம் ஜிம்மை உருவாக்குறதுங்கிறது சும்மா ஆன்லைன்ல ஒரு 4 டம்பிள்ஸ் ஆர்டர் பண்ற விஷயம் கிடையாது. அதோட தரைத்தளம், காற்றோட்டம், அப்புறம் இடத்தை எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய இன்ஜினியரிங் சயின்ஸே இருக்கு. ஒரு உண்மையான ஜிம்மை உருவாக்க ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ரொம்ப முக்கியம். சும்மா இஷ்டத்துக்கு மிஷின்களை போட்டு நிரப்புனா அது ஜிம் ஆகிடாது. சரி, ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வருவோம். இந்த மாஸ்டர் பிளானை ஒரு 4 முக்கிய பகுதிகளை பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல 800 சதுரடி மாஸ்டர் பிளான், அடுத்து அந்த 4 ஃபிட்னஸ் ஜோன்கள், அதுக்கப்புறம் இதுல இருக்கிற இன்ஜினியரிங் மற்றும் இன்டீரியர் சீக்ரெட்ஸ், கடைசியா இது எப்படி ஒரு லைஃப் டைம் ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட்டா மாறுதுன்னு பார்க்க போறோம். Hello everyone, welcome to Connect and Build. We're so excited to have you here. Sit back, relax, and enjoy the video. Let's get started. Like, share, and subscribe to Connect and Build to be a part of our team. முதல் பகுதியான 800 சதுர அடி மாஸ்டர் பிளானுக்குள்ள போகலாம். உங்க வீட்ல சும்மா இருக்கிற அந்த மொட்டை மாடி இல்லனா அந்த எக்ஸ்ட்ரா ரூமை இப்போ அப்படியே மனசுல கற்பனை செஞ்சுக்கோங்க. இந்த 800 சதுர அடியை எப்படி பக்கா சயின்டிஃபிக்கா பிரிக்கலான்னு பாருங்க. இடத்தை அடைச்சு வைக்காம ஒவ்வொரு சதுர அடியையும் ஒரு குறிப்பிட்ட பர்பஸ்க்காக பிரிக்கிறோம். பவர் பயிற்சிக்கு 250 சதுர அடி, டம்பிள்ஸ் பயிற்சிக்கு 200, யோகாவிற்கு 200, அப்புறம் கார்டியோவிற்கு 150 சதுர அடின்னு ஒவ்வொரு இடமும் ரொம்ப கச்சிதமா பிளான் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ 2வது பகுதி, இந்த 4 ஃபிட்னஸ் ஜோன்களையும் ஒவ்வொன்னா ஒரு விர்ச்சுவல் டூர் போற மாதிரி பார்க்க போறோம். வாங்க, வார்ம் அப் ஏரியாவில இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் முதல் ஜோன், கார்டியோ மற்றும் வார்ம் அப் ஏரியா. உங்க ஒர்க் அவுட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான். இங்க தான் நீங்க வார்ம் அப் பண்ண போறீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 150 சதுரடி இடத்தை எப்பவுமே ஜன்னல்களுக்கு பக்கத்துல நல்ல காற்றோட்டம் இருக்கிற பகுதியில தான் அமைக்கணும். இங்க ஏகப்பட்ட மிஷின்கள்லாம் தேவையில்லைங்க. ஒரு தரமான ட்ரெட்மில், ஒரு ஏர் பைக் இல்லனா ரோவிங் மிஷின், இது இருந்தாலே போதும். நம்ம ஹெவி வெயிட் தூக்குறதுக்கு முன்னாடி ஹார்ட் ரேட்டை அதிகப்படுத்தவும் கேலரிகளை எரிக்கவும் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இங்க கண்டிப்பா இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஜோன் 2, பவர் மற்றும் ஸ்ட்ரென்த். இதுதாங்க நம்ம ஜிம்மோட இதயமே. இங்க தான் நீங்க உங்க முழு எனர்ஜியும் போட்டு கனமான எடைகளை தூக்க போறீங்க. இந்த 250 சதுரடி இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்க மேக்ஸிமம் எஃபர்ட்டை வெளியே கொண்டு வர்ற உபகரணங்கள் இங்க தான் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஹெவி டியூட்டி பவர் ரேக் இல்லனா ஸ்குவாட் ரேக், ஒரு ஒலிம்பிக் பார்பெல், அப்புறம் பம்பர் பிளேட்ஸ், இதெல்லாம் இந்த ஜோன்ல செட் பண்ணியிருக்கணும். இங்க தான் ஒரு முக்கியமான இன்ஜினியரிங் சீக்ரெட் இருக்கு. ஆக்சுவலா வெயிட்டான பொருட்களை கீழே போடும்போது சாதாரண டைல்ஸ் சுக்குநூறா உடஞ்சிடும், வீடும் அதிரும், சுவர்கள்ல அதிர்வுகள் போகும். அதை தடுக்க இந்த 250 சதுரடிக்கு மட்டும் பிரத்யேகமா 15 mm இருந்து 25 mm வரைக்கும் தடிமண் இருக்கிற EPDM ரப்பர் மேட்களை போடணும். இது ஜிம்முக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு கட்டமைப்பு. அடுத்து ஜோன் 3க்கு வருவோம். இது ஐசோலேஷன் அண்ட் ஃப்ரீ வெயிட் ஜோன். இந்த 200 சதுர அடியில ஒரு கவனிங்க. எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்க பாடி ஃபார்ம் சரியா இருக்கான்னு நீங்களே செக் பண்ண இந்த சுவர்கள் முழுக்க ஆளுயர கண்ணாடிகள் கண்டிப்பா இருக்கணும். இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. அதுதான் ஃபங்க்ஷனல் ட்ரெய்னர்னு சொல்லப்படுற கேபிள் கிராஸ் ஓவர் மிஷின். ஏகப்பட்ட மிஷின்களை வாங்கி இடத்த அடைக்கிறதுக்கு பதிலா இந்த ஒரே ஒரு மிஷினை வச்சா போதும். இது நிறைய இடத்த மிச்சப்படுத்துறதோட உடம்புல இருக்கிற அத்தனை தசைகளுக்கும் பயிற்சி கொடுக்க ஹெல்ப் பண்ணும். இதோட ஒரு அட்ஜஸ்டபிள் பெஞ்ச், அப்புறம் 2.5 கிலோல இருந்து 25 கிலோ வரைக்கும் டம்பிள் செட் இருந்தா பக்கா. கடைசியா ஜோன் 4, யோகா, கோர் மற்றும் ரெக்கவரி. இந்த இடத்துக்கு வரும்போதே உங்க மைண்ட் அப்படியே அமைதியாயிடும். இது எந்த மிஷின்களும் இல்லாத கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் பண்றதுக்கான ஒரு 200 சதுரடி இடம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்க மிஷின்களுக்கு வேலையே இல்ல. தரையில யோகா மேட்ஸ், ஃபோம் ரோலர்ஸ், அப்புறம் கெட்டில் பெல்ஸ் மட்டும் இருந்தா போதும். ஒர்க் அவுட் முடிஞ்சதும் ஸ்ட்ரெச்சிங் பண்ணவும் மெடிடேஷன் பண்ணவும் இது செம்ம சூப்பரான இடம். அது மட்டும் இல்லாம வீட்ல இருக்கிற பெரியவங்க, பெண்கள் எக்ஸசைஸ் பண்ண இந்த அமைதியான இடம் ரொம்பவே வசதியா இருக்கும்.
இப்போ 3வது பகுதிக்கு வந்திருக்கோம், இன்ஜினியரிங் மற்றும் இன்டீரியர் ரகசியங்கள். வெறும் மிஷின்களை அடுக்கி வச்சா மட்டும் ஜிம் ஆயிடுமா? டெய்லி அந்த ஜிம்முக்குள்ள போனோன்னு ஒரு ஆர்வத்தை தூண்டுற அந்த சூழலை எப்படி உருவாக்குறதுன்னு பார்ப்போம். ஒவ்வொரு எக்ஸசைஸுக்கும் நம்ம மைண்ட் செட் வேற மாதிரி இருக்கணும். வெயிட் தூக்குற ஜோன் 2 மற்றும் 3ல பாத்தீங்கன்னா நல்ல பிரகாசமான பிரைட் ஒயிட் எல்இடி லைட்ஸ் இருக்கணும். அப்போதான் நம்ம ஆக்டிவாவும் எனர்ஜியாவும் இருப்போம். ஆனா மெடிடேஷன் பண்ற ஜோன் 4ல மிதமான மஞ்சள் நிற வெளிச்சம் இருக்கணும். இது உங்க மூளைக்கு ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுக்கும். இதுதான் சரியான சைக்காலஜிக்கல் டிசைன். இதை தவிர அந்த ஜிம்மோட வைப் ரொம்ப முக்கியம். வியர்வை நாற்றம் தங்காம இருக்க ஆப்போசிட் ஜன்னல்கள், பெரிய எக்ஸாஸ்ட் ஃபேன்கள் இல்லனா ஏசி கட்டானம் இருக்கணும். அப்புறம் எனர்ஜியை பூஸ்ட் பண்ண ஒரு நல்ல ப்ளூடூத் ஹோம் தியேட்டர் செட் பண்ணிக்கோங்க. சுவர்களுக்கு டார்க்கான கலர்ஸ் அடிக்காம கிரே, ஒயிட் அப்புறம் ரெட் கலந்த காம்பினேஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த இடமே உங்களை செம உற்சாகமா வரவேற்கும். இப்போ நம்ம அலசலோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். அதாவது ஒரு வாழ்நாள் ஆரோக்கியம் முதலீடு. இவ்ளோ நேரமா நாம பார்த்த இந்த டிசைன் விஷயங்களை கொஞ்சம் லாஜிக் அப்புறம் லாபக்கணக்கோட ஒப்பிட்டு பார்க்க போறோம். இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. 6 லட்சம் ரூபாய். உங்க குடும்பத்துல இருக்கிற 4 பேர் ஒரு கமர்ஷியல் ஜிம்முக்கு போனா அடுத்த 10 வருஷத்துல நீங்க கட்ட போற தோராயமான மெம்பர்ஷிப் ஃபீஸ் இதுதான். இது எவ்ளோ பெரிய பண விரயம்னு யோசிச்சு பாருங்க. வெளியே ஜிம்முக்கு போறதுங்கிறது வருஷம் நம்ம பாக்கெட்டை காலியாக்குறவங்க விஷயம். அதோட பெட்ரோல் செலவு, நேர விரயம், ஒருவேளை ஜிம்முக்கு போகாம விட்டா உடம்பு கெட்டு போய் வர்ற ஹாஸ்பிட்டல் செலவுன்னு லிஸ்ட் நீண்டுகிட்டே போகும். ஆனா ஹோம் ஜிம் அப்படிங்கிறது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். 24 மணி நேரமும் உங்க ஃபேமிலியே அதை யூஸ் பண்ணலாம். லைஃப் டைம் முழுக்க ஆரோக்கியமா இருக்கலாம். அப்போ இதோட உண்மையான இம்பாக்ட், அதாவது தாக்கம் என்னவா இருக்கும்? உங்க ஆரோக்கியத்தை உங்க வீட்டுக்குள்ளேயே கொண்டு வரதோட ரியல் வேல்யூ என்னன்னு கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இதோட உண்மையான இம்பாக்ட் என்னன்னா, மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடிச்சாலும் சரி உங்க ஒர்க் அவுட் நிக்கவே நிக்காது. உங்களை பார்த்து உங்க குழந்தைங்களும் வயசான பெற்றோர்களும் கூட ஃபிட்னஸ் மேல ஆர்வம் காட்டுவாங்க. மொத்த குடும்பத்தோட மெடிக்கல் செலவும் அப்படியே பாதியா குறையும். இது வெறும் உடம்பை ஏத்துற விஷயம் கிடையாதுங்க. ஒரு குடும்பத்துக்கான ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலை ரொம்ப ஸ்மார்ட்டா இன்ஜினியரிங் பண்ற விஷயம். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க வீட்ல சும்மா கிடக்கிற அந்த இடம் அப்படியே தூசு படிஞ்ச ஒரு அறையாவே இருக்க போகுதா? இல்ல அது உங்க குடும்பத்தோட நிரந்தரமான ஒரு ஹெல்த் சரணாலயமா நீங்க என்ஜினியரிங் பண்ண போறீங்களா? இந்த மாஸ்டர் பிளானை யூஸ் பண்ணி உங்க இடங்களை ஸ்மார்ட்டா டிசைன் பண்ணுங்க, ஆரோக்கியமா வாழுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான அலசல்ல சந்திப்போம்.